சர்க்கரை நோய்க்கு ஆகச்சிறந்த மருத்துவம் எது? உலகத்துல 50 கோடி பேருக்கு சர்க்கரை இருக்கு. ஒவ்வொரு 10 வினாடிக்கும் ஒருவர் சர்க்கரை நோயால் இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் 50% பேர் சர்க்கரை நோய்க்கு சரியான சிகிச்சையை எடுக்கிறது இல்ல. எது நல்ல சிகிச்சை அப்படின்னு தெரியாமலே இறந்து போறாங்க. இவ்வளவு விழிப்புணர்வு வீடியோ தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு வீடியோவிலையும் வர்ற முக்கியமான கமெண்ட், ஆவாரம்பூ சாப்பிடலாமா, நாவல் விதை பவுடர் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் 35 வருஷமா சர்க்கரை நோய்க்கு வைத்தியம் பண்றேன். எது சரியான சிகிச்சை அப்படிங்கறத உங்கள்ட்ட அறிவியல் பூர்வமா நான் பேச போறேன். இந்த வீடியோ சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக முக்கியமான வீடியோ தான். அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எங்க வீடியோவை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நடத்தி வருகிறேன். எங்க மருத்துவமனை சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல, சர்க்கரை நோயால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. உலகத்தின் மூத்த மொழி தமிழ், மூத்த நாகரிகம் தமிழ் நாகரிகம் அப்படின்னு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருது. இப்படிப்பட்ட ஒரு மொழியில நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் மருத்துவ நூல்கள் படைக்கப்படல அல்லது அந்த மருத்துவ நூல்கள் பரவலாக்கப்படல அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திருக்குறள் சொல்றேன். குறள் 949. உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். மருத்துவ நூலை நன்கு கற்ற மருத்துவர் நோயாளியின் நோயை போக்க முயலும் போது நோயாளியின் வயசு, அந்த நோய் வந்திருக்கும் காலம், நோயை போக்குறதுக்கு தனக்கு எவ்வளவு நாள் ஆகும், இதையெல்லாம் நினைச்சுதான் செயல்படணும் அப்படின்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருப்பார். இந்த குறள் யாருக்கு பொருந்ததோ பொருந்தலையோ, சர்க்கரை நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ற டாக்டருக்கு ரொம்ப பொருத்தமான குறள். இத அப்படியே ஃபாலோ பண்ணி தான் எங்க மருத்துவமனையில சர்க்கரைக்கான வைத்தியமே நாங்க ஆரம்பிக்கிறோம். இப்படியெல்லாம் மருத்துவ முறைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருக்கப்பவே அதுக்கு முன்னாடியே மருத்துவ முறைகள் இருந்திருக்கலாம். ஆனா ஏன் அழிஞ்சு போச்சு? நிச்சயம் மருத்துவ நூல்கள் இல்லாம இருந்திருக்காது. மனுஷன் எப்படி வாழணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை, வாழ்க்கை ஒழுங்கு நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு தொல்காப்பியம் நமக்கு கத்து கொடுத்திருக்கு. தொல்காப்பியம் நம்ம வாழ்வியலை ஒரு நேர்படுத்தும் ஒரு அழகான இலக்கண நூல். அப்படியெல்லாம் நூல் வந்திருக்கப்ப எப்படி மருத்துவ நூல்கள் வராம போச்சு? நிச்சயமா வந்திருக்கும். ஒண்ணு அந்த நூல்கள் அழிஞ்சிருக்கணும், அல்லது தொன்று தொட்டு ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுல ஒரு செயின் அறுபட்டு போயிருக்கணும். இன்னைக்கு தமிழ் மருத்துவ விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா 7 தலைமுறை 8 தலைமுறையா நாங்க வைத்தியம் பண்றோம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் வர்றதை நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப அந்த மருத்துவம் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போகாது. அது அவங்களுக்குள்ள உள்ள குறுகிய மனப்பான்மை தான் காட்டுது. இது மாதிரி இல்லாம மருத்துவ நூல்கள் பரவலாக்கப்படணும். பரவலாக்கி இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம தமிழ் வைத்தியத்தை புறந்தள்ளிட்டு ஆங்கில வைத்தியத்தை நோக்கி நம்ம எல்லாரும் போயிருக்க மாட்டோம். ஆனா ஆங்கில மருத்துவம் அப்படி இல்லைங்க. அந்த மருத்துவம் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க, தான் கண்டுபிடிச்சத ஒரு புத்தகமா எழுதி அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. இப்படி அந்த அறிவு, மருத்துவ அறிவு விரிவாகிக்கிட்டே போகுது. யாரோ ஒருத்தர் பண்ற ஆராய்ச்சி தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படாம அவங்க எழுதி வச்சு அடுத்தடுத்து கொண்டு போறதாலதான் இந்த ஆங்கில மருத்துவம் இன்னைக்கும் தலைமுறை தலைமுறையா நிலைச்சு நிக்குது. ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய இந்த அலோபதி மெடிசின்ல அவங்களுடைய முதல் இலக்கு மனித சமுதாயம் நல்லா வாழணும். அதுக்கு மேல அவங்களுக்கு பணம் 2வது இலக்கா இருக்கலாம். சரி, ஆங்கில மருத்துவம் மனுஷனுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஆடு மாடு கோழி, கோயில்ல வளர்க்கப்படும் யானை எல்லாத்துக்கும் ஆங்கில மெடிசின் தான். இதுக்கு கண்டுபிடிச்ச அதே கான்செப்ட் தான் மற்ற உயிர்களுக்கும் பயன்படுத்துறாங்க. இதுக்கு காரணம் ஆங்கில மருத்துவர்கள் கண்டறிந்த மருத்துவ அறிவியல் தான். இப்ப சர்க்கரை வைத்தியத்துக்கு வருவோம். சர்க்கரையில 2 வகை இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். முதல் வகை சர்க்கரை நோயாளி, இவங்களுக்கு இன்சுலின் மட்டும்தான் மருந்து. இன்சுலின் போடணும்னா ஒரு வாரத்திலே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். அப்ப இன்சுலின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படி இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க தெரியுங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேளுங்க. 1921 கனடா. அங்க டாக்டர் பேண்டிங் அப்படிங்கிறவரும் அவருடைய உதவியாளர் பெஸ்ட் அப்படிங்கிறவரும் டைப் 1 டயபெட்டிஸ் எப்படியாவது குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு நாய்க்கு பேங்க்ரியாஸை எடுத்துட்டாங்க. அப்ப அது டைப் 1 பேஷண்ட் மாதிரி
தானே. அதை எடுத்து பார்த்தா அந்த நாய் ரொம்ப சக்கரை கூடி அது ரொம்ப சோர்வா படுத்துருச்சு, சாப்பிடல. இந்த நாயோட பேரு மர்ஜோரி. இந்த படத்தை பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் 2 பேரும் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த நாயும் கூட இருக்கும். பிற நாய்களுடைய பேங்க்ரியாஸ்ல இருந்து பெறப்பட்ட அந்த இன்சுலின் திரவத்தை இந்த மர்ஜோரிக்கு செலுத்தின உடனே இந்த நாயோட சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு, எந்திரிச்சிருச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு எப்பவும் போல ஆக்டிவா இருந்தது. இதை பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இன்சுலின் வெளியிலேருந்து கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணா பொழைப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது கனடாவில் இருக்கிற டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு. இதை பார்த்த உடனே இது மனுஷனுக்கும் செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சு அவங்க பன்றியிலேருந்து மாடுலேருந்து அந்த இன்சுலினை பிரித்து எடுத்து இந்த மாதிரி டைப் 1 பேஷண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற முடிவுக்கு அதை இன்ஜெக்ட் பண்றாங்க. முதலாக இன்சுலின் போடப்பட்டவருடைய பெயர் லியோனார்டு தாம்சன்கிறவர். இந்த படத்துல பாக்குறீங்களே, இவர் தான் அவரு. அந்த பையன் சக்கரை அதிகமாகி டயபெட்டிக் கோமால இருந்தாரு. இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ண உடனே கோமால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி அவர் நார்மல் ஆனாரு. அப்புறம் தொடர்ச்சியா அந்த இன்சுலினை போட்டுக்கிட்டு இருந்தாரு. 1923 இந்த கண்டுபிடிப்புக்காக அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இன்னைக்கு உலகம் பூரா கோடிக்கணக்கான டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட் உயிரோட இருக்கிறதுக்கு இவங்க போட்ட விதைதான் காரணம். இன்னைக்கு இன்சுலின் செயற்கையாக டிஎன்ஏ மூலக்கூறு மூலம் தயாரிக்கப்பட்டு டைப் 1 பேஷண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஆனா எல்லா பேஷண்ட்டும் அந்த இன்சுலின் போட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க போட்ட விதை தான். அதை கொடுத்தது மாடர்ன் மெடிசின் சொல்லக்கூடிய இந்த அலோபதி மெடிசின் தான். வேற இதர மருத்துவ முறைகள் எதுலையுமே இந்த டைப் 1 பேஷண்ட்டுக்கு தீர்வே கிடையாது. நீங்க சக்கரை நோய்க்கு என்ன விதமான சிகிச்சை எடுக்கிறீங்க? அலோபதி மெடிசினா, ஆயுர்வேதமா, மாத்திரையே சாப்பிடலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சக்கரை நோய்க்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தா என்ன செய்யணும், என்ன மாதிரி வாழ்க்கை முறையை நம்ம வாழணும் அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் நோய்களின் தாய் அப்படின்ற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆங்கில மருத்துவ முறை ஒரு சிஸ்டமைஸ்டு, உலகம் பூரா ஒரே மாதிரி மருத்துவம் தான். நீங்க ஜப்பான்ல இருந்து பிரேசில் வரைக்கும் ஒரே மருத்துவம் தான். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மருத்துவம் தான். இது எங்கேயுமே மாறாது. இப்ப என்கிட்ட ஒரு சுகர் பேஷண்ட் வைத்தியம் பாக்குறாங்க. எதிர்காலத்துல அவங்க என்கிட்ட பார்க்க முடியாமல் போகலாம், வேற சந்தர்ப்பங்கள்ல வேற ஊர்ல போய் செட்டில் ஆகலாம். அப்படி இருந்தாலும் அவங்க ப்ராப்பரான ஒரு ஃபைல் வச்சிருந்தாங்கன்னா அங்க உள்ள டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன மாதிரி நோய் அவங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரி மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த டாக்டர் அன்னையிலிருந்து அவங்களுக்கான சிகிச்சையை தொடர முடியும். இதுதான் ஆங்கில மருத்துவத்தோடைய சிறப்பு. அடுத்து ஆங்கில மருத்துவம் முழுக்க முழுக்க நிரூபிக்கப்பட்ட மருத்துவம். ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மருந்தோட நன்மை என்ன, அதுல எதுவும் தீமை இருக்கா, வேற எதுவும் பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்றாங்க. அது இன் விட்ரோன்னு சொல்லக்கூடிய லேப்லையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இன் வைவோ அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகள்கிட்ட கொடுத்தும் பரிசோதனை பண்ணுவாங்க. பரிசோதனை பண்ணி அதோட விளைவுகள் எல்லாமே பார்த்துட்டு தான் அடுத்து மனுஷனுக்கு வரும். மனுஷனுக்கு எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க. கொடுத்து எதுவும் பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறத முழு ஸ்டடி பண்ணி அதுக்கு பின்னாடி தான் அந்த மருந்துகள் பரவலாக்கப்படும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப சர்க்கரை நோய்க்கு பரவலா கொடுக்கப்படும் மாத்திரை மெட்ஃபார்மின். இந்த மெட்ஃபார்மின் மருந்து 1922ஆம் ஆண்டு பிரெஞ்சு லிலியாக் அப்படின்ற ஒரு செடியில இருந்தா இது கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்படுது. 1922ல இது கண்டுபிடிக்கப்பட்டாலும் பல்வேறு கட்ட ஆய்வுகளை முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு 1957ல தான் வருது. 1958ல பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இதை அப்ரூவல் பண்ணுது. 1972ல கனடா ஒப்புதல் கொடுக்குது. 1995ல அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்குது. யூகேபிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வுகள் இந்த மெட்ஃபார்மின் நல்ல சர்க்கரையை குறைச்சு இந்த பேஷண்டோடைய மரணத்தை தடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. நான் சொன்ன இந்த வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த டிஸ்பிளேல தெரியிற லிங்க்ல போய் பாருங்க, உங்களுக்கே உண்மை தெரியும். நம்ம சேனல்ல ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, மெட்ஃபார்மின் மாத்திரை நீங்க ஆய்வகத்துல என்ன தயாரிக்கிறீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். ஆரம்பத்துல செடியில என்ன தயாரிச்சோம், இன்னைக்கு கோடிக்கணக்கான பேருக்கு சர்க்கரை இருக்கு. எவ்வளவு செடியை எங்க போய் தேடி எப்படி தயார் பண்றது? அதனால அதோட மூலக்கூறு அடிப்படையா வச்சு செயற்கையா ஆய்வகத்திலே தயாரிக்கப்படுது அப்படின்னு அவருக்கு பதில் சொல்லியிருந்தேன். ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதிரி மருந்துகளை அமெரிக்காவில் உள்ள, அதாவது ஏடிஎன் சொல்லக்கூடிய அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன், அதுக்கடுத்து பிரிட்டன்ல இருக்கிற யூகேபிடிஎஸ், இந்த அமைப்புகள் மறுபடியும் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி இது மக்களுக்கு சரியான மருந்தா, இதனால எதுவும் பக்க விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதன் பின்னாடி தான் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO அதையும் மறுபடியும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றாங்க. இப்படி உலக சுகாதார நிறுவனம் ஒப்புதல் வழங்கிய மருந்தை நம்ம இந்தியாவில் ICMRன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அது ஒரு அரசாங்கத்தோட அமைப்பு, அந்த அமைப்பு மறுபடியும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இது நல்ல மருந்து அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்னாடி தான் நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு அனுமதிக்குது. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிஸ்பிளேல தெரியல லிங்க்ல போய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மெட்ஃபார்மின் மாத்திரையோட கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படித்தான் ஒவ்வொரு மாத்திரைகளும் கஷ்டப்பட்டு ஆய்வு நடத்தி தயார் பண்ணி நமக்கு வந்து சேருது. நீங்க எவ்வளவுதான் விமர்சனங்கள் வச்சாலும் இன்னைக்கு நம்மளை எல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது மாடர்ன் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோபதி மெடிசின் தான். நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இதர மருத்துவர்கள் வந்து அந்த இலையை சாப்பிடுங்க, இந்த மூலிகையை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க பயன்படுத்துற பிபி, கொலஸ்ட்ரால், யூரிக் ஆசிட், சுகர், HbA1c அப்படின்னு பேசுறாங்கல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல அவங்களுக்கும் சொன்னது ஆங்கில மருத்துவம் தான். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆங்கில மெடிசினை அவங்க குறை சொல்றாங்க. ஆங்கில மருத்துவம் வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டதை தான் மட்டும் வச்சுக்காம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே வருது. அதனாலதான் அந்த மெடிசின் வந்து நிலைச்சு நிக்குது. இங்கிலீஷ் மெடிசினை தவிர ஹோமியோபதி, சித்தா, இதுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கல்லூரிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் படிக்கிறப்பெல்லாம் 2 சித்தா காலேஜ் தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்ப நிறைய கல்லூரிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய புத்தகங்கள் வருது, நிறைய ஆராய்ச்சிகள் வருது. இது முழுசா பரவலாக்கப்படுறதுக்கு பல நூறு வருடங்கள் ஆகும். சித்த மருத்துவத்துல நல்ல விஷயமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அதுலயும் உண்டு. நாள்பட்ட தோல் நோய்களுக்கு சித்த மருத்துவம் ஒரு அற்புதமான மருத்துவம் தான். சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோய்க்கெல்லாம் ஆங்கில மெடிசினை காட்டிலும் சித்த மருத்துவம் நல்ல பயன் கொடுக்கும். ஆனா நீங்க வைத்தியம் பார்க்கிற சித்த மருத்துவர் முறையா சித்த மருத்துவ கல்லூரியில் படிச்சவரா அப்படின்னு பார்த்து வைத்தியம் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இதர மருத்துவ முறைகள் வந்து சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செய்து அந்த முடிவுகள் வந்து சர்க்கரையை குறைக்க பல நூறு வருடங்கள் ஆகும். ஆனா இங்கிலீஷ் மெடிசின் ஏற்கனவே பல ஆய்வுகளை செஞ்சு மெடிசினை உங்க வீடு வரைக்கும் கொண்டாந்து கொடுக்குது. என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்றேன், சர்க்கரை நோய்க்கு ஆங்கில மருத்துவம் தான் சிறந்தது. அதை சரியா கடைபிடிங்க. சர்க்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சர்க்கரை நோயாளிக்கு இதயத்தில் பிளாக் வர 5 முக்கியமான காரணங்கள் அப்படின்ற வீடியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.